ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் புது உடன்படிக்கை என்ற தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய உடன்படிக்கையை அவர் பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலே செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை இரத்த உடன்படிக்கை என்றும் சொல்லுகிறார்கள். இந்த உடன்படிக்கை ரொம்ப புனிதமான ஒன்றாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையை இதுவரைக்கும் யாருமே மீறினதே கிடையாது என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உடன்படிக்கை மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே ஒரு வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. மத்தி சுசமாச்சார் 26 from 26 to 28. जब वे खा रहे थे तो यीशु ने रोटी ली और आशीष मांगकर तोड़ी और चेलों को देकर कहा, लो खाओ, यह मेरी देह है. फिर उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्हें देकर कहा, तुम सब इसमें से पियो, क्योंकि यह वाचा का मेरा वह लहू है जो बहुतों के लिए पापों की क्षमा के निमित्त बहाया जाता है. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கையாய் இருக்கிறது. இது மிகவும் புனிதமான ஒன்று, அநேகரால் மதிக்கப்படுகிற ஒன்றாக இது இருக்கிறது. இது யார் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இரு இனத்தார், வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த புது உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். இந்த உடன்படிக்கையை செய்யும்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வஸ்திரங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், வஸ்திரங்களை கொடுக்கிறார்கள், விருந்து உண்ணுகிறார்கள். இதெல்லாம் நம்ம போன வாரத்தில் கூட போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பல வாரங்களில் நம்ம பார்த்தோம். வஸ்திரங்கள் கொடுக்கறது மூலமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னையே உனக்கு கொடுக்குறேன், என்னிடத்தில் இருக்கிற எல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய காரியங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், தங்களுடைய ஆயுதங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், வஸ்திரங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதனால அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, உன்னுடையதெல்லாம் என்னுடையதான் இருக்கிறது, எல்லாம் உன்னுடையது, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உன்னுடையதான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் உடன்படிக்கையினுடைய ஒரு அம்சமாக இருக்கிற உடன்படிக்கையினுடைய ஒரு அற்புதமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் யார் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிற்பாடு நாம் பார்க்கும்பொழுது உடன்படிக்கை விரோதிகள் கூட ஒருத்தட்ட உடன்படிக்கை பண்ணிக்கின பிறகு அவர்கள் அதுக்கப்புறம் விரோதம் பாராட்டுகிறதே இல்லை. துஷ்மன், எனிமி கூட என்ன பண்ணுறாங்க, துஷ்மன் கூட நம்ம கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுது, if they made a covenant with us, our enemies made covenant with us, they will not show enmity towards us, because when they made a covenant, they became friends, they became one party. அவங்க ஒரே ஆளாக மாறி விடுகிறார்கள், அவர்கள் நண்பர்களாக மாறி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அங்க அவங்க எந்நாளைக்கும் அவங்க விரோதம் பாராட்டுகிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நட்புறவுக்குள்ளாக, தூய்மையான அன்புக்குள்ளாக அவர்கள் வந்து விடுகிறார்கள். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவோட கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் கல்வாரி சிலுவிலே அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன்னா இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு ஒரு மனுஷன் கூட தகுதியானவனே கிடையாது. இந்த முழு உலகத்திலையும் ஒரு மனுஷன் கூட தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட தகுதியே கிடையாது. ஆகவே தான் தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இதை குறித்து यूहन्ना सुसमाचार 3:16, क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वह नष्ट ना होगा परंतु अनंत जीवन पाए. परमेश्वर अपना एकलौता पुत्र दे दिया. Our Father God sent His one and only begotten Son into this world as a man. அவர் இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்தார் பாருங்க. பிறந்து அவர் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்து எதுக்காக? प्रेम रखा, ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया. कौन? परमेश्वर. जगत से ऐसा प्रेम रखा. அவ்வளவாய் அன்பு கூறுகிறார். உலகத்தில் அவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். God, the Father God made covenant with His one and only Son, Jesus Christ, on the cross of Calvary. And Jesus Christ has shed His blood abroad to cleanse all our sins. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கும் பரிகார பலியாக அவர் மரித்தார். இந்த கல்வாரி சிலுவையில் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. வாட் எவர் ஜீசஸ் ஹஸ் கம் டு அஸ் அண்ட் வாட் எவர் வி ஹேட் கோ டு ஜீசஸ் கிறிஸ்ட். எதெல்லாம் நம்மகிட்ட இருந்தது அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே போயிடுச்சு. எதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தது அதெல்லாம் நமக்கு வந்துடுச்சு. ஏன்னா இந்த covenant, in a covenant made with two people, two parties, they exchanged their dress, clothes and weapons, like that everything they exchanged. Likewise God exchanged all our shame and all our sins and all our iniquities and all our curses upon Himself. He took our infirmities. Isaiah 53:4 and 5 says He took our infirmities and bore our sins. He took everything, whatever we had, He took upon Himself, and He gave whatever He has. He is having good health, He is having His life, abundant life, and eternal life He is having. He gave it for us. He exchanged all these things. Healing, prosperity, blessings, and eternal life He has given to us. And He took our infirmities, He took our sins, and He took our curses upon Himself. இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையில் கல்வாரி சிலுவிலே நடந்த காரியமாய் இருக்கிறது. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இதை மறக்கவே கூடாது. எப்பவுமே புதிய உடன்படிக்கை கல்வாரி சிலுவின் மூலமாக அவர் செய்து வைத்திருக்கிறார். அப்போ இதை நம்ம மறந்து விடவே கூடாது. நாம் எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் மக்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அதை குறிக்கிற விதத்தில் தான் திருச்சபையில் 2 சடங்காச்சாரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இன்னைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கு. ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. தண்ணீர் ஞானஸ்நானத்தை அடிக்கடி எடுக்கல, ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கையில் எடுக்கிறோம். There are 2 sacraments in the church. One is water baptism and another one is Holy Communion. Water baptism we took in our lives only one time. And for the Holy Communion we have to take that often. In some churches they take daily Holy Communion. We are giving communion on the second Sunday, that is today. We are going to have the Holy Communion this week. ஸோ அப்போ அந்த ராபோஜனம் மட்டும்தான் அடிக்கடி பண்ண சொல்லி இருக்கிறாரு. அதாவது அது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய பாவம், சாபம், வியாதி எல்லாமே அவர் மேலே போயிடுச்சு. அவருடைய ஆசீர்வாதம், சுகம், பலன், ஜீவன் எல்லாமே என்னுடையதாக மாறிவிட்டது. எனக்காக அவர் பாவமானார், நான் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக. எனக்காக அவர் தரித்திரரானார், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். பைபிள் சேஸ் இன் 2 Corinthians 8:9 இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை
அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம் நிமித்தம், உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. 2 Corinthians 8:9 तुम हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह जानते हो कि वह धनी होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया, ताकि उसके कंगाल हो जाने से तुम धनी हो जाओ. அவருடைய தரித்திரத்தினால் நாம் இப்பொழுதே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய சாபம் அவர் மேல போயிடுச்சு, அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வந்திருக்கிறது. எவ்வளோ ஒரு அற்புதம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதம், ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், நல்வாழ்வு, இது எல்லாமே அவருடையது. அவருடையது எல்லாவற்றையும் நம்முடையதை ஆக்கிவிட்டார். அது மட்டும் இல்ல, பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்தை, ஒரு ஸ்தானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 12 வசனம் 13 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோஹன்னா சுசமாச்சார் 1:12-13 परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं. நாம் அவருடைய நாமத்து மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். அப்புறம் 13 வசனம் சொல்லுது, वे ना तो लहू से, ना शरीर की इच्छा से, ना मनुष्य की इच्छा से, परंतु परमेश्वर से उत्पन्न हुए हैं. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான், John Gospel 1, chapter 1, 12 and 13. I just now I read John 1, 12 and 13. We are children of God. God made us his children. When we put faith in Jesus Christ, we became his children. His children means he is our provider, he is our savior, he is our redeemer, he is our protector. எல்லாம் அவர் நமக்கு செய்ய வேண்டியவராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், தம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நடைமுறையில் எப்படி வாழ்றது, அதை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டுக்கிறோம், புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். என்னுடையதெல்லாம் அவருடையதாயிடுச்சு, அவருடையதெல்லாம் என்னுடையதாயிடுச்சு. இது ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஹவ் வி ஆர் டு லிவ் by acknowledging all this. I am a new covenant person and I am a child of God. I have a redeemer and I have a savior. All these things I have to acknowledge and realize, and how to apply all these things in our day-to-day life, in our Christian life. That is what we are going to see today. அப்போ இங்க நம்ம பார்க்கும்பொழுது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார். கர்த்தர் பார்த்தீங்கன்னா பவுலை பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்னா, அவருடைய பலத்தினாலே அவர் பவுலை பலப்படுத்துகிறார் என்று நாம பார்க்கிறோம். 2 Corinthians chapter 12 verse 7 onwards. 2 Corinthians 12 from 7 onwards. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12:9. I'm going to read it in Hindi language. 9th verse.
पर उसने मुझसे कहा मेरा अनुग्रह तेरे लिए बहुत है। हालेलुया। मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, क्योंकि मेरी सामर्थ्य निर्बलता में सिद्ध होती है। इसलिए मैं बड़े आनंद से अपनी निर्बलताओं पर घमंड करूंगा कि मसीह की सामर्थ्य मुझे पर छाया करती रहे। हालेलूया। அவருடைய பலம் நம்முடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பவுல் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னா, அங்கங்கே போகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், போற இடத்தெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அங்கே அநேக விசுவாசிகள் வருகிறார்கள், சபையை ஸ்தாபிக்கிறார், லீடர்ஸை அவர் அப்பாயிண்ட் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், சபையை ஸ்தாபித்து அங்கே ஒரு லீடர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கு செல்றார். பால் went into every city and preached the gospel of Jesus Christ and gather the believers, and he appointed leaders and establish a church there and put the leader there and go into another city. Likewise, Paul is doing his ministry by what power? His own power? No. When his power is dried up, there is one covenant partner is there. His power is ready for us to use to do his ministry. பாருங்க, நமக்கு நம்முடைய திராணி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய திராணிக்கு மேல பிரச்சனை வரும்பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய பலன் உனக்காக இருக்கிறது, என்னுடைய ஆற்றல் உனக்காக இருக்கிறது, என்னுடைய அறிவு உனக்காக இருக்கிறது, இது அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு. When we go through difficult situations, we felt that all our strength has been dried up. That time Jesus is saying, my power is for you. I stock my power for you. I'm having my power to do your ministry. So, क्योंकि मेरी सामर्थ्य निर्बलता में सिद्धि होती है, इसलिए मैं बड़े आनंद से अपनी निर्बलताओं पर घमंड करूंगा कि मसीह की सामर्थ्य मुझ पर छाया करती रहे. हालेलुया. His power is already is there for us to use to overcome all the difficult situations in our lives. Hallelujah. ஸோ அப்போ நம்மளுடைய திராணிக்கு மேலே ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னு வச்சுங்க, நம்மளால தாங்கவே முடியல, நம்முடைய எபிலிட்டிக்கு அப்பாற்பட்ட நம்முடைய விஸ்டம், நம்முடைய நாலேஜ், நம்முடைய ஞானம், அறிவு, சாமர்த்தியம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இந்த பிரச்சனை இருக்கு, நம்மளால சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, என் பலனை நான் உனக்காக வச்சிருக்கேன், என் சாமர்த்தியத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நம்மளால செய்து முடிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் சொல்றாரு, என் பலனை நீ யூஸ் பண்ணிக்கோ, என்னோட ஞானத்தை நீ யூஸ் பண்ணிக்கோ. நமக்கு பல நேரங்களில் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு செய்தி என்னுடைய காதுக்கு வருது, ஏன் எனக்கு இவ்வளோ பயமா இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு பல நேரங்களில் நாம் என்ன பண்றோம், தவிக்கிறோம். பல நேரங்களில் நாம போய் பல நேரங்களில் நாம திகைத்து போய் விடுகிறோம். பல நேரங்களில் நமக்கு பயம் வருகிறது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு முன்னாடி போறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நாம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் வழி இல்லாத இடங்களில் கூட வழியை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். हमारे लिए यहोवा मार्ग बनाएगा. हालेलुया, हालेलुया. इसया 41:10 says, मत डर क्योंकि मैं तेरे संग हूं, इधर उधर मत ताक क्योंकि मैं तेरा परमेश्वर हूं, मैं तुझे दृढ़ करूंगा और तेरी सहायता करूंगा, अपने धर्ममयी दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूंगा. என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க, பயப்படாத நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். பல நேரங்களில் நமக்கு பயம் வருது, தைரியத்தை இழந்து விடுகிறோம். அப்ப சொல்ற, என் தைரியம் உனக்காக இருக்கிறது,
பல நேரங்களில் சந்தேகப்படுறோம், இல்லை என்னுடைய விசுவாசத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். பல நேரங்களில் நாம திகைத்து போய்விடுகிறோம். அப்ப சொல்ற, திகைக்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். 13th verse 41:13 यशाया 41:13 क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिना हाथ पकड़कर कहूंगा मत डर, मैं तेरी सहायता करूंगा. நான் சொல்றேன், God will help us in our difficult times. நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம போகும்பொழுது நம்முடைய தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिना हाथ पकड़कर कहूंगा मत डर. It is God's command. मत डर, डरो मत, मैं तेरी सहायता करूंगा. He is there for our help. He will help us to run through and he will help us to overcome all the difficult situation. He is there for us. அவர் சொல்றாரு, நான் இருக்கேன் உனக்கு, நான் உதவி செய்கிறேன். அவருடைய பலன் நம்முடைய பலனாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய பலனை, தம்முடைய ஆரோக்கியத்தை நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். प्रभु यीशु मसीह हम सबको उसकी शांति देता है. हालेलुया, हालेलुया. जीवन देता है, शांति देता है, सब कुछ देता है. அப்ப நிறைய நேரங்களில் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். நம்ம நிறைய நேரங்களில் பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் நாம் திகைச்சு போடுறோம், என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு பலனே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன். என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன். क्योंकि मेरी सामर्थ्य निर्बलता में सिद्धि होती है, इसलिए அப்படிங்கிறார். मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. எவ்வளவு அற்புதமா அவர் சொல்றாரு. என்னுடைய கிருபை உனக்கு போதும்னு தமிழ்ல வருது. ஆனா இந்தியில எப்படி வருதுன்னா, பகுத் ரொம்ப அதிகமா இருக்குது. என் கிருபை உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, என்னுடைய பலன் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, என்னுடைய ஆரோக்கியம் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப நீ துர்பலதா நிர்பலதா ஒரு கமெண்ட் கருவங்க அப்படின்னா, நிர்பலதான்னா நம்முடைய வீக்னஸ். அந்த வீக்னஸ்ல கூட அவருடைய பலன் பூரணமா இருக்குது. வீக்னஸ் நம்முடைய பலன் எல்லாம் அற்று போகிறது. இனிமேல் நமக்கு பலனே இல்லை. ஆண்டவர், இனிமேல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பலன் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய பலத்தை அவர் உங்களுக்கு தராரு. என்னுடைய பலன் இருக்கு, தைரியமா போ, முன்னேறி செல், ஃபார்வர்ட் மார்ச் அப்படிங்கிறாரு. மோசே பயப்படுறான், செங்கடலை பார்த்து பயப்படுறான், பின்னாடி பார்வோனுடைய ராணுவம். இன்னைக்கு நம்ம பாடணும், அந்த மாதிரி நேரங்களில் மோசே என்ன பண்றேன்னு தெரியல, ஒரு அடி எடுத்து வைக்கவும் முடியல. ஏன்னா இந்த பக்கம் எடுத்து வச்சாலும் டேஞ்சர், பின்னாடி எடுத்து வச்சாலும் டேஞ்சர். என்ன பண்றது இப்போ? ஃபார்வர்ட் மார்ச் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், मैं तेरे साथ रहूंगा, मत डरो मत, forward march அப்படிங்கிறாரு. So whenever we face difficult times in our lives, God will strengthen us with his strength and give us strength to march forward towards our destiny, because he is our destiny. அவர்தான் நம்முடைய டெஸ்டினியை முடிவு பண்ணியிருக்கிறார். இதை தடுக்க யாராலுமே முடியவே முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து கூட நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்.
பல நேரங்களில் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது என்னுடைய சொந்த பலன் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரங்களில் அவர் தம்முடைய பலனை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, இப்ப என் பலன் இருக்கு, தைரியமா யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற. பாருங்க, ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு இடத்துல பவுல் ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு. இப்பதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு எல்லாம் அவரை கூடி 16ஆம் அதிகாரத்தில் அவர் அப்பதான் பிலிப்பி ஜெயிலில் போட்டு அடிச்சு துன்புறுத்தி கடவுளுடைய பெரிதான கிருபையினால் அவர் வெளியே 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனை பட்டணத்துக்கு போய் அந்த மாதிரிலாம் சுவிசேஷத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் பிரேரித்தோம் காமோம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் அத்தனை பட்டணத்துக்கு வருகிறார். அந்த அத்தனை கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வரும்பொழுது ரொம்ப பயந்தவராக இருக்கிறார். என்ன பண்றது, பேசாம நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்காம போயிடலாமா அப்படின்னு நிறைய அவருக்கு பயம் வருகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுகிறதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகம் ஜனங்கள் உண்டு என்றார். இந்தியில வாசிக்கிறேன். प्रेरितों को कामों 18:9 and 10। प्रभु ने एक रात दर्शन के द्वारा पौलुस से कहा, मत डर। हाउ मेनी टाइम्स गॉड इज सेइंग डरो मत, डरो मत, मत डरो, मत डर, वरन कहे जा और चुप मत रह, क्योंकि मैं तेरे साथ हूं और कोई तुझ पर चढ़ाई करके तेरी हानि ना करेगा, क्योंकि इस नगर में मेरे बहुत से लोग हैं। எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிற பவுலுக்கு தரிசனமாகி பவுலை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுகிறது இல்லை. பவுலுக்கு ஹெல்ப் பண்றாரு. சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் வழங்க. இப்ப பயப்படுறாரு அவரு, பயங்கரமான பயம். இப்போ வாய் தகர்ந்து பேசினா அடிச்சிடுப்பாங்களா, இப்போதான் அடி வாங்கி வந்திருக்கும், திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா பவுல் பயப்படாம, இவர் சொல்ல மாட்டார் பயப்படாமல் பேசுன்னு கர்த்தர் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, மத் டர் வரன் கஹேஜா ஒரு சுப் மத் ரஹ அப்படிங்கிறார், மௌனமா இருக்காத அப்படிங்கிறார். ஏன்? क्योंकि मैं तेरे साथ हूं। Hallelujah. கர்த்தர் உங்களோடு கொடுக்கிறார். The Lord is with you always. He will never leave you nor forsake you. So God helps Paul. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப என்கிட்ட பலன் இருக்கு, என்கிட்ட தைரியம் இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு இப்ப பயமா இருக்கலாம், தைரியத்தை இழந்திருக்கலாம், ஆனா என்கிட்ட நிறைய தைரியம் இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். பல நேரங்களில் நமக்கும் கூட அவர் அப்படி செய்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பா அவர் உதவி செய்வார், டெஃபினட்டா உதவுவார். அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம், Philippians chapter 4 verse 11 verse 13. Philippians 4:13, जो मुझे सामर्थ्य देता है, see how God says, जो मुझे सामर्थ्य देता है उसमें मैं सब कुछ कर सकता हूं. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I can do all things through Christ who strengthens me. Christ who is strengthening us. Hallelujah. When our strength dried up, God's strength will rise. Hallelujah. He will dispense his strength to us. He will give his strength to us. அப்படிங்கிறாரு. அப்ப 11ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். 11, என் குறைச்சல் நாள் இப்படி சொல்கிறது. Philippians 4:11 onwards, என் குறைச்சல் நாள் இப்படி
சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணம் அடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். यह नहीं कि मैं अपनी गति के कारण यह कहता हूं, क्योंकि मैंने यह सीखा है कि जिस दशा में हूं उसी में संतोष करूं. मैं दीन होना भी जानता हूं और बढ़ना भी जानता हूं. हर एक बात और सब दशाओं में मैंने तृप्त होना, भूखा रहना और बढ़ना घटना सीखा है. जो मुझे सामर्थ्य देता है उसमें मैं सब कुछ कर सकता हूं. हालेलुया. எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். Christ is always strengthening us to do all things through his strength, not in our strength, not through our strength, through his strength. He is strengthening us always. அப்ப இங்க பவுலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒண்ணுமே இல்லாதப்ப, அவர் பிலிப்பியன் ஜெயிலில் இருந்தப்ப, சிறைச்சாலையில் இருந்தப்ப, பிரச்சனையில் இருந்தப்ப அவர் சொல்றார், எனக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கு. நான் ஒரு உடன்படிக்கை மனிதன். I am a covenant man. And I have a forever friend. He is my covenant friend. Jesus is my covenant friend. He was in Philippi jail. He said, I have a forever friend. I am a covenant man. I know that அப்படிங்கிறார். எனக்கு தெரியும், எனக்காக ஒருத்தர் அவருடைய பலனை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து டீ இருக்கு இல்லையா? டீன்றது இந்த டீ தூள். இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? நம்ம ஹாட் வாட்டர் வைக்கிறோம், டீ தூளை வந்து நம்ம அந்த தண்ணியில் போடுறோம். அந்த டீயில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அந்த வாட்டருக்குள்ளே, ஹாட் வாட்டருக்குள்ளே போயிடுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சுகர் ஏதாவது மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த டீயை நம்ம குடிக்கிறோம். நம்ம டீ குடிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே டீயை குடிக்கிறோம் இல்லை, அந்த டீ தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். கிராமத்தெல்லாம் கரெக்டாக சொல்லுவோம், வாங்க டீ தண்ணி குடிக்கலாங்க அப்படின்னு. அது டீ தண்ணி தான் நம்ம குடிக்கிறது. அப்போ இந்த டீயில் இருக்கிற எல்லா சத்தம், பலனும், ஆற்றலும் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு அதை டீயை குடித்த உடனே நமக்கு ஒரு தெம்பு உண்டாகிறது. அது போல தான் பாருங்க, கர்த்தருடைய ஸ்ட்ரென்த் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தம்முடைய பலனை நமக்கு அளிக்கிறார். அந்த பலனாலே நம்மை நிரப்புகிறார். இந்த பலனை இந்த உலகமே ருசி பார்க்க வேண்டும். அப்ப நம்ம எப்படி பேசணும்? என்னோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ளதான் அவரு வாசமாய் இருக்கிறார். என்னோட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவருடைய பலன் என்னுடைய பலனா இருக்குது. அவர் என்னுடைய உடன்படிக்கை நண்பராய் இருக்கிறார். அதை நாம விசுவாசத்தோடு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 John 4:4 says like this. 1 John 4:4. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 John 4:4. हे बालकों तुम परमेश्वर के हो और तुमने उन पर जय पाई है, क्योंकि जो तुम में है वह उससे जो संसार में है बड़ा है. हालेलुया. जो तुम में है वह उससे जो संसार में है बड़ा है. உனக்குள்ள இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். ஸோ அவருடைய பலனை நமக்கு தருகிறார். இப்போ நம்ம இதை எப்படி வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், அதோட நம்ம முடிக்க போகிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஐ ஹாவ் எ ஃப்ரெண்டு and his house is on the 19th floor in Saidapet. 19th floor is his house. So he invited me to his house and I went to Saidapet and he invited me in the ground floor and we
we both get into a lift. And we get into a lift, and the lift door was closed. As soon as the door was closed, he pressed the 19th button. Within few seconds, we were in 19th floor. We want to go to 19th floor, but we didn't go through the steps, because when we go through the steps, we got tired, and we got sweat, and we will become breathless. Like that, something will happen to us, because 19th floor is not an easy thing. Climbing to the 19th floor through the steps is not an easy thing. So when we get into the lift and press the 19th button, within few seconds we were at the 19th floor. The 19th floor and the lift floor become one, and we got out of that 19th floor. Immediately we entered into that house. Like that, we want to go somewhere else. Some destiny. I want to become a doctor. I want to become a nurse. I want to go to foreign countries, and I want to earn money. Like that, we have so many visions and destinies. ஸோ நம்ம போக விரும்புகிற இடத்துக்கு நம்முடைய பலத்தினால கிடையாதுங்க, கர்த்தருடைய பலத்தினால நம்ம போய் சேர முடியும். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் லிஃப்ட் எங்களை தூக்கின்னு போய் அந்த 19வது ஃப்ளோர்லேயே விட்டுடுச்சு எங்களுக்கு. அப்போ நம்ம எங்கே போக விரும்புகிறோமோ அங்கே போகிறதுக்கு அவருடைய பலனை அவர் நமக்கு தருகிறார். அவருடைய பலன் நம்மளை கொண்டு போய் விடுகிறது. பாருங்க, அங்கே ரொம்ப எளிதாக சுலபமாக, எந்த விதமான வேர்வையும் சீந்தாமல், எந்த மூச்சிறைக்கும் செய்யாமல் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாடணும், துஜு பர் ஹி மேரா பரோசா. அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். மனுஷன் மேலேயோ இல்லை மற்ற பணத்து மேலேயோ நம்முடைய கல்வி அறிவு மேலேயோ வைக்கக்கூடாது. பரோசா அவர் மேலே வைக்கணும், ஹோப் அவர் மேலே வைக்கணும், நம்பிக்கையை அவர் மேலே வைக்கணும், விசுவாசத்தை அவர் மேலே வைக்கணும். அவர் நமக்கு வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு அவருடைய பலத்தினால் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் மேல நம்பிக்கை வைப்போம், அவர் மேல விசுவாசத்தை வைப்போம். அவருடைய உடன்படிக்கையின் அன்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடன்படிக்கையின் சிநேகம், அவருடைய உடன்படிக்கையின் பவர், வல்லமை நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ட்ரென்த்தை நாம யூஸ் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். அந்த பலனை நாம யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். அந்த பலன் நமக்காக வைத்திருக்கிறார். அவர் மற்ற யாருக்கோ வச்சிடல, அவர் ஏற்கனவே வல்லமை உள்ளவர் தான். அவர் he is almighty, already he is almighty God. அவருக்கு பவர் தேவையில்லை, நமக்கு தேவை பவர். அவருக்கு ஹெல்ப் தேவையில்லை, நமக்கு தேவை ஹெல்ப். பட் he is ready to help us. அவர் அவருடைய ஸ்ட்ரென்த்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பலனை, பவரை, க்ளோரிய, ஹீலிங், ஹெல்த், பிளஸ்ஸிங்ஸ் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். Everything is stored for us, not for somebody else, for us. நாம் தான் அவருடைய சில்ட்ரன், நாம் தான் அவருடைய மக்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒன்று மட்டும் மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய பலன் ட்ரை ஆகிடலாம், என்னுடைய ஸ்ட்ரென்த் ட்ரை ஆகிடலாம், என்னுடைய பவர் ட்ரை ஆகிடலாம். ஆனால் அவருடைய பவர் எங்கே என் ஸ்ட்ரென்த் ட்ரை ஆகுதோ அங்கே அவர் பகுத்து பவரை கிருபை, அனுக்கிரகத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு அவர் தம்முடைய பலனையும் ஆற்றலையும் வல்லமையும் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் மறக்கவே கூடாது, நம்ம பயப்படவே கூடாது, தைரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமா வா அப்படிங்கிறார். தைரியமா வா, பயப்படாத, நீ தைரியமா வரணும்னு தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, Hebrews chapter 4:16, God says like this, इसीलिए आओ हम अनुग्रह के सिंहासन के निकट हियाव बांध कर चलें कि हम पर दया हो और वह अनुग्रह पाए जो आवश्यकता के समय हमारी सहायता करे. God will help us in any time. எந்த நேரமாக இருந்தாலும் சரி,
இஸ் ரெடி டு ஹெல்ப் us. அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வைத்துங்க, நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் covenant people and you have for a forever friend and he is ready to help you at any time. எந்த நேரத்தில் வேணா உங்களுக்கு, at any situation, எந்த சூழ்நிலை வேணா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வல்லமையா இருக்கிறாரு. அவருடைய பவர் ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகம் அவருடைய பவர். எப்படி நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த லிஃப்ட் எவ்வளவு சாதாரணமா தூக்கி கொண்டு போய் விடுத்து பாருங்க. பல நேரங்களில் நம்ம திகச்சு போயிடுறோம். ஐயோ, நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும், என்னால் முடியுமா, இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புயல் விசை இருக்கு, ஒருவேளை லிஃப்ட் இருந்து கீழே விழுந்துருமா அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. அவருடைய பவர் எப்பவுமே இருக்குது. லிஃப்ட் அதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆகவே லிஃப்ட் நம்மளை நேராக கொண்டு போய் எங்கே போய் சேரணுமோ அங்கே தூக்கி கொண்டு போய் லிஃப்ட் நம்மளை சேர்க்குது. அதுபோல காட்ஸ் பவர் வில் டேக் அஸ் அண்ட் லீட் அஸ் and where we want to go. நாம எங்க போக விரும்புறோமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவருடைய வல்லமை, அவருடைய பவர் இஸ் enough for us. நமக்காக அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். ஸோ ஒரு நாளும் மறக்காதீங்க, நீங்க உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறீர்கள். ஃபாரெவர் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கிறாரு, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக இல்லை. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் முதல்ல ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு. 5 minutes ஆகும். Within 5 minutes we will close our service. So let us all stand together for prayer and கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அருமையான நாளிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அந்த உடன்படிக்கையின் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக உதவி செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். எங்களுக்காக தம்முடைய பலனை, ஸ்ட்ரென்த்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, பலனை தருவீராக. அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஊட்டெடுக்க செய்வீராக. அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். आइए हम सब अपने सिर झुकाकर समापन प्रार्थना करें। हे स्वर्गीय पिता, हम आपका धन्यवाद करते हैं कि आपने आज हमें अपनी पवित्र उपस्थिति में इकट्ठा किया। हम आपके वचन के लिए आपका धन्यवाद करते हैं। हम प्रार्थना करते हैं कि आज जो वचन हमने सुना है वह हमारे हृदय में गहरी जड़ पकड़े और हमारे जीवन में फल लाए। हे प्रभु, हमें अपने वचन के अनुसार चलने की सामर्थ्य और बुद्धि प्रदान कीजिए। पवित्र आत्मा हमारी प्रतिदिन अगुवाई करें और हमें आपकी इच्छा के अनुसार जीवन जीने में सहायता दें। अब जब हम अपने अपने घरों को लौट रहे हैं, तब आपकी उपस्थिति हमारे साथ बनी रहे। हमें हर प्रकार की बुराई, दुर्घटना, बीमारी और प्रलोभन से सुरक्षित रखिए। हमारे परिवारों, हमारे कार्यों
और हमारी सेवकाई पर अपनी आशीष बनाए रखिए। जो बीमार हैं उन्हें चंगा कीजिए, जो निराश हैं उन्हें आशा दीजिए, जो कमजोर हैं उन्हें बल दीजिए, जो आवश्यकता में हैं उनकी आवश्यकताओं को पूरा कीजिए। हे प्रभु, हमें इस संसार में आपके प्रेम, सत्य और प्रकाश का गवाह बनाकर भेजिए। हम यह सब हमारे प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के अनमोल नाम में मांगते हैं। यीशु मसीह के नाम में सुन और ग्रहण। आमीन, आमीन। God bless you all. Let us all be seated, and within 5 minutes we will be closed. And, our Associate Pastor Ezra will conduct the communion service. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது திருவிருது ஆராதனைக்கு நேராக வந்திருக்கிறோம். நாம் இந்த திருவிருதை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். அற்புதமான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவிருந்தை நாங்கள் அனுசரிக்க போகிறோம். இது உம்முடைய ஜீவனாக இருக்கிறது, உம்முடைய பலனாக இருக்கிறது. இதை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, அசாத்தியமான காரியங்களை செய்யும்படி நீர் எங்களுக்கு பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறீர் என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்வது அவருடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது அப்படின்னா, நமக்கு வந்திருக்கிற அந்த தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை அதை நமக்கு காண்பிக்கிறது. அதாவது நீங்கள் இந்த எபேசியர்களின் நிருபம் 3லிருந்து 7ஆம் வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை தேவன் உலகம் படைப்பதற்கு முன்னாகவே, அஸ்திபாரம் போட போகிறதுக்கு முன்பாகவே ஒரு ரட்சிப்பை நமக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடிமைதனம், சிறையிருப்பு, பாவம், சாபம், அலைந்து திரிதல், இது எல்லாமே பெறத்துக்கு பர்ஃபெக்ட் கேண்டிடேட் யாருன்னா நம்ம தான். அதாவது வேதம் வசனம் சொல்லுகிறது, கோபாக்கினி, தண்டனை, நியாய தீர்ப்பு எல்லாமே நமக்கு வந்திருக்க வேண்டும். நம்ம அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறதுக்கு சரியான நபர் நாம், பழைய உடன்படிக்கையில் பார்த்தோம்னா. ஆகவேதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நோக்கம் என்னன்னா, பாவம் எவ்வளோ ஒரு கொடுமையானது, அது மனுஷனை அழிக்குது என்பதை காண்பிக்கும்படி தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இப்போ ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவு இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு பிள்ளை பைக்கில் ஸ்பீடாக போகுது அப்படின்னா, தகப்பன் சொல்வார் என்னன்னா, பொறுமையாக போப்பா, நிதானமாக போ, பொறுமையாக ட்ராவல் பண்ணு. ஏன்னா ஸ்பீடாக போனால் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது நடக்கும். அந்த ஆக்சிடென்டுடைய விளைவு கொடூரமாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரு கண்ணீரை வர வைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல தான் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாவத்தினுடைய விளைவு அது ஒரு கொடுமையானது, அது தண்டனைக்குரியது என்பதை வெளிப்படுத்தும்படி நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்த நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் தேவன் பாருங்க, நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை அவர் அன்பு கூறுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் கருசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த ரட்சிப்பின் மூலியமாக அவர் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுவது, இயேசு பிதாவோடு கூட இருந்தார், பிதாவின் மடியில் இருந்தார், பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறார். இந்த செல்ல பிள்ளைய
அவர் என்ன பண்றார் அப்படின்னா தண்டனைக்கு உட்படுத்துகிறார், கோபாக்கினியை கொடுக்கிறார், நியாயம் தீர்க்கிறார், எல்லா விதமான தண்டனை, பாவத்தினுடைய தண்டனை அவர் கொடுக்கிறார். பிதா குமாரனுக்கு கொடுக்கிறார். இது எல்லாம் ஏன் பண்றார் அப்படின்னா நாம் விடுதலை ஆகும்படி. பழைய உடன்படிக்கையில் நான் சொன்னேன், எல்லா விதமான தண்டனைகளும் பெறறதுக்கு கரெக்டான சரியான நபர் நாம். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதங்கள், செழிப்பு, சமாதானம், வெற்றி, முன்னேற்றம், நல்வாழ்வு, ஏராளம் தாராளம், பெருகக்கூடிய ஆசீர்வாதம், நிறைவு, பரிபூர்ணம், இது எல்லாவற்றையும் பெறக்கூடிய நபராக சரியான ஆட்களாக தேவன் மாற்றி விட்டார் கிறிஸ்துவுக்குள்ள. ஆகவேதான் இயேசு வர வேண்டியதாக இருந்தது, கல்வாரி சிலுவையில் பாடுபட வேண்டியதாக இருந்தது, மரிக்க வேண்டியதாக இருந்தது, 3ஆம் நாள் உயிரோட அவர் எழுந்தார். ஏன் அப்படின்னா நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக, கரை தீர அற்ற நபர்களாக தேவனோடு ஒரு ஐக்கியம் கொள்ளும்படி தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் ஒரு வசனம் சொல்லுவது, மீட்பின் பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கும்படி, மீட்பின் பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கும்படி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம் மீது அன்பை காண்பிக்கும்படி குமாரன் மீது வெறுப்பை காண்பிச்சார் பிதா. கல்வாரி சிலுவையில் இவ்வளோ பண்ட மாற்றங்கள் நடந்திருக்குது. நம்ம நினைக்கிறோம் இது மாதம் கொடுக்குறாங்க, 2வது வாரம்னா நம்ம சர்வசாரணா எடுக்கிறோம். ஆனால் இந்த திருவிருந்துக்கு பின்னாடி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உலகமே உண்டாகலை, உலகமே உண்டாகிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. இந்த திருவிருந்து என்பது அவ்வளோ ஒரு விலையேற பெற்றது. இதை நாம் அனுசரிக்கிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள், நீதிமான்கள். இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கிடைக்க பண்ணியிருக்கிறார். ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்திருக்கிறது. இப்போ சரியான நபர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இப்போ தண்டனை நம்மீது அல்ல, சாபம் நம்மீது அல்ல, கோபாக்கினி நம்மீது அல்ல, பாவத்தினுடைய இந்த விளைவு மரணம் நம்மீது அல்ல, எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது பிதாவை திருப்திப்படுத்தி இருக்கிறார், என்றென்றைக்கும் அவரை திருப்திப்படுத்தி இருக்கிறார். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுவது. இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மரணத்தை அவர் வெற்றியாக விழுங்கி ஜெயித்து விட்டார். அப்போ இந்த திருவிருந்தில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. என்னன்னா மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறது, சூழ்நிலைகளை அடக்கி ஆளுகை செய்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லாவற்றையும் நம்ம பக்கம் திருப்ப தேவன் கொடுத்திருக்கிறார். மீட்பின் பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்களை அனுபவிக்கிறதுக்கான சரியான நபர்களாய் தேவன் இப்பொழுது நம்மை மாற்றி இருக்கிறார். இப்போ அந்த விசுவாசம், அந்த அறிவோடு இதை நாம் எடுக்கும்படி, அவரே நம்பி சார்ந்து கொள்ளு இதை எடுக்கும்படி இதை நாம் செயல்படுத்த போறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு குமாரன் மூலியமாக முழுமையான விடுதலையும் ரட்சிப்பும் நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, மீட்பின் பொக்கிஷங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய மனுஷனாக, ஒரு சரியான ஆட்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். அப்பா, பிள்ளைகளாக சேர்த்திருக்கிறீர், பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறீர், உமக்காக வாழும்படி நீர் எங்களை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, சத்துருக்களாக இருந்தோம், தூரம் போனோம் ஆண்டவரே, பகஞ்சராக இருந்தோம். உடைய குமாரனை அனுப்பி அந்த அன்பையும் கிருபையும் தயவும் காண்பித்து ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே பக்கமே நீர் இழுத்து கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர், விடுதலையை கொடுத்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், சுகத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, நல்வாழ்வை கொடுத்திருக்கிறீர். அப்பா ஆவிக்குரிய ஆண்டவரே உள்ளான அமைதியான வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இதை நாங்கள் நினைவில் வைத்து கொண்டு இதை நாங்கள் எடுக்கும்படி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். సారోను రోజావే నా ప్రాణ స్నేహమే, నిర్దోష రక్తమే, దేవగొర పిల్లవే. సారోను రోజావే నా ప్రాణ స్నేహమే, నిర్దోష రక్తమే, దేవగొర పిల్లవే. సుందరుడావు నీవు
సుందరుడవు పదివేలలో నీవు శ్రేష్ఠుడవు సుందరుడవు బాహు సుందరుడవు పదివేలలో ఆది శ్రేష్ఠుడవు హోసన్నా ఉన్నత దైవమా హోసన్నా దావీదు తనయుదా హోసన్నా ఉన్నత దైవమా హోసన్నా దావీదు తనయుదా స్నేహితులు మరిచిపోయినా బంధువులు విడిచిపోయినా తోడుగా నిలిచిన ప్రేమను మరువలేని సహచారివే సహచారివే వేదనలో ఆదరించే నా ప్రియుదువే సహచారివే సహచారివే వేదనలో ఆదరించే నా ప్రియుదువే హోసన్నా ఉన్నత దైవమా హోసన్నా దావీదు తనయుదా హోసన్నా ఉన్నత దైవమా హోసన్నా దావీదు తనయుదా రోగపు పడకలోన నిరీక్షణ కోల్పోయినా నన్ను తాకి స్వస్థపరిచిన వైద్యుడువే పరిహారివే పరిహారివే నా వ్యాధులు భారించిన యేసువే పరిహారివే పరిహారివే నా వ్యాధులు భరించిన యేసువే హోసన్నా ఉన్నత దైవమా హోసన్నా దావీదు తనయుదా హోసన్నా ఉన్నత దైవమా హోసన్నా దావీదు తనయుదా. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, குமாரன் மூலியமாக நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். இதற்காக நன்றி. உம்முடைய பார்வையில் ஆண்டவரே, நீர் எங்களை இப்போ தகுதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறீர். எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய கிரிகள் அடிப்படையில் அல்ல, உம்முடைய கிருபையின் அடிப்படையில், உம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில், உம்முடைய தயவின் அடிப்படையில், உம்முடைய அன்பின் அடிப்படையில், உம்முடைய பார்வையில் இப்பொழுதே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர், பூரணப்படுத்தியிருக்கிறீரப்பா. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய மனுஷர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர், விசுவாசிகளாக மாற்றியிருக்கிறீர்.
அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், வல்லமை கொடுத்திருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மீட்பின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கும்படி பேர்பட்ட அந்த திருவிருந்து என்ற ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்ளும்படி நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை ஆனது எங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. ஆண்டவரே, இதில் ஆண்டவரே உம்முடைய பலன், ஜீவன், ஆரோக்கியம், உம்முடைய பலன், அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி எங்களை அழைக்கும்படி நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய குறைவில் உம்முடைய நிறைவான பலன் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையான நேரங்களில் உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும்படி பரிசுத்த ஆவியான நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையானது எங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் கர்த்தர் மீது ஒரு மாபெரும் நம்பிக்கையும் கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியார் நீர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய நாமம் மகிமை பரட்டும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सब सौभाग्यता हम सबके साथ होती रहे. And all the saints of God say amen, amen, amen. God bless you all. You have a small snacks there. Please have it and wish everybody and go. Thank you.